ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் கேட்டிருந்தது கயல் கண்ணு போடுறப்ப லைவ் வர சொல்லியிருந்தோம். ஏன் வரலன்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. கண்ணு போடுறப்ப பாருங்கள், அது என்ன பாடுபடுதுன்னு மட்டும் பாருங்கள். இதை நான் வீடியோவே எடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன். பட் ஆனால் நிறைய பேர் திட்டுவாங்க. நீங்கள் இவ்வளோ நாளாக நாங்கள் கயல் தானே கேட்டுட்ருந்தோம், நீங்கள் வந்து ஏன் கயலை பற்றின அப்டேட் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஆல்ரெடி வந்து ஃபீவருங்க. அரை பாருங்கள், எவ்வளோ துணுண்டு தான் அறையே தளர்ந்து இருந்தது. கயலோட அறை பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான அளவில் தளர்ந்து இருந்தது. ஒரே ஒரு கால் மட்டும் பார்த்திங்கன்னா தெரியும். அந்த ஒரே ஒரு கால் மட்டும்தாங்க நீட்டிகிட்டு இருந்தது வெளியே. அதுக்கப்புறம் உள்ளே வந்து இன்னொரு கால் வந்து ஃபுல்லாக உள்ளே மடங்கிருச்சு. மடிவு இப்படி இருக்கிறதுனால அது ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு சும்மா கத்தி சலிச்சிருச்சுங்க மாடு. அப்புறம் தான் நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்ட்டு டாக்டருவே வர சொல்லிடலான்னு சொல்லி வர சொல்லி அவங்க தான் வந்து கண்ணுக்குட்டி எடுத்தாங்க. அவங்களுமே அவங்க ஷோல்டர் வரைக்கும் கை வந்து உள்ளே போச்சு. அந்த அளவு தூரத்தில் வந்து கால் மடங்கி இருந்தது. அதனால தான் வந்து இது பண்ண முடியல, எடுக்க முடியல. நான் வராட்டியும் நீங்கள் 2 நாள் 3 நாள் ஆனால் கூட எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் என்ன பொய் சொல்கிறோம் அப்படிங்கிறது கூட நினச்சிருக்கலாம், கண் திஷ்டி அப்படி இப்படின்னு. ஆனால் வந்து அந்த சமயத்தில் கையில் பார்த்தா எனக்கு அழுகாட்சி தான் வந்தது. அது ரொம்பவுமே தலையிட்டு அறையும் தளரல அப்படிங்கிறப்ப அது ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு. அதனால தான் கரெக்டாக என்னால் வந்து அதோட இது லைவ் போக முடியல, மன்னிச்சிருங்க எல்லோரும். ஆனால் கண்ணு போட்டதுக்கு அப்புறம் லைவ் வந்துருச்சு. ஆனால் போடுறப்ப வந்து எதுவுமே பண்ண முடியல. தண்ணியெல்லாம் எப்பவும் போல் நம்ம கண்ணு போட்ட மாடுகளுக்கு எப்படி தாலி பங்கு எல்லாம் கொடுப்போமோ அதெல்லாம் பண்ணியாச்சு. தட்டு வச்சோ, தட்டெல்லாம் சாப்பிட்டு இது பண்ணிருச்சுங்க. இது வந்து நான் இப்போ எதுக்காக ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தது. போன வாரமே வந்து நான் இந்த வீடியோ போட வேண்டியது. ஆனால் அதுக்கு மறுபடியும் இப்போ ரிப்பீட்டடாக ஒவ்வொன்றும் மாற்றி மாற்றி உடம்பு சரியில்லாமல் ஆகுறதுனால கரெக்டாக என்னால் இது பண்ண முடியாதனால இன்றைக்கி அந்த வீடியோ வந்து போட்டுருணுன்னு சொல்லிட்டு போட்டேன். இன்னொன்று, கயல் வந்து பொண்ணு பிறந்துருச்சுன்னு சொல்லி சந்தோஷப்படுற நேரத்தில் பார்த்திங்கன்னா கால் வந்து கண்ணுக்குட்டிக்கு பலன் இல்லை, கால் வந்து நம்ம நல்லா இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனாலேயே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் என்னடா இப்படி ஒன்று மாற்றி ஒன்று வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஒரு டென்ஷனாக இருந்தது. இப்போ கண்ணுக்குட்டிக்கு வந்து டாக்டர் அப்போ கால் வலுவில்லை அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டோனோ பூஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு சிறப்பு அது வந்து ஊற்ற சொன்னாங்க. 5 ml 5 ml டெய்லி ஊற்ற சொன்னாங்க. பால் வந்து நல்லா ஒரு 5 புட்டி கறந்து அதனால எந்திரிச்சு நின்று அப்போ குடிக்க முடியல. இப்போ 8 நாள் ஆகுது கண்ணு போட்டு. இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எந்திரிச்சு நின்று சப்புது. நேற்று அப்படி ஓரளவுக்கு நிற்க பழக்கின முடி கொஞ்சம் வாய் வைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு போசியில் கறந்து வச்சு இந்த 1/2 லிட்டர் புட்டி மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து நம்ம வயிற்று ஃபுல்லாக வச்சுக்கிட்டா தான் அந்த கால்சியம் சத்து பத்தாதனால தான் அது இப்படி இருக்குது. பாப்பாவும் தம்பியும் வந்து ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க கண்ணுக்குட்டிக்கு பால் குடிக்கிறத பார்க்க. புட்டியில் தான் கொடுத்துட்ருக்கோம். கண்ணுக்குட்டி பாருங்கள் எப்படி பால் குடிக்குதுன்னு சொல்லிட்டு. கண்ணுக்குட்டி இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க, ரெக்கவர் ஆயிடுச்சு. அதுவும் சந்தோஷப்படுற நேரத்தில் பார்த்திங்கன்னா சும்மா வயிற்றால் ரத்தமாகவே வயிற்றால் போக ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், நிற்க வைக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறோன்னு. ரத்தமாக போனதுனால அதுலேயும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வந்து லாஸ் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன சஸ்ட்ரீம் வந்து 50 ml வாங்கி 25 ml காலையில் 25 ml நைட்டு கொடுக்க சொன்னாங்க. அதுவும் வந்து நாங்கள் கொடுத்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நேற்றெல்லாம் ஃபுல்லாக ஒரு 5-6 டைம் ஒரு நாளைக்கு போச்சு. இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மாட்டு பண்ணையில் மாடுகள் வச்சுருக்கிறது பெருசு இல்லைங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நோய் வந்துட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது. நேற்று லைவ்லேயே வந்து நான் நிறைய சொல்லியிருப்பேன். செவலை மாட்டை விற்றுட்டோம், அது ஏன் விற்றோங்கிறதுக்கான ரீசன்ஸும் நான் சொல்லியிருந்திருப்பேன். நிறைய பேர் அது கூட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சுங்க. இது எல்லாம் இடம் இல்லையா, இது பிஸ்னஸ் மைண்டடு அப்படி இப்படின்னு. ஆனால் நம்ம அந்த இடத்துல இருந்து பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். பிஸ்னஸ் ஓரியன்டாக பண்ணலாம். எல்லாமே வந்து நம்ம இறக்கமாகவே பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்ம வாழவும் முடியாது, பிழைக்கவும் முடியாது. பிஸ்னஸ் மைண்டடை தாண்டி எங்களுக்குன்னு மனசாட்சி இருக்க முடித்தான் நாங்கள் வந்து அதை விற்றுட்டோம். அது படுற கஷ்டத்தை பார்க்க முடியல. காம்பு கரெக்டாக கண்ணு போடுற நேரத்தில் அது முழங்காலுக்கு கீழேயே வந்து வெட்டிடுது ஒவ்வொரு தடவையும் படுக்கிறப்போ. அது அவ்வளோ அவதிப்படுது. நம்மக்கிட்ட இருக்க முடி இத்தனை நாள் வந்து செவல மாடு இவ்வளோ சேஃபாக பத்திரமா நம்ம பார்த்துக்கிட்டோம். இன்னி வந்து அது போக போகிற இடத்துல அவங்களும் நல்லா பார்த்துக்கணுன்னு சொல்லி தான் நம்ம வந்து இது பண்ணோம். ஆனால் நம்ம எவ்வளோ நம்மளுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, அதுக்கு அளவு அதாங்க செலவு பண்ண முடியும். இப்போ ஒவ்வொரு மாட்டுக்குமே இப்போ கயல் பார்த்திங்கன்னா தலைச்சீத்து, அதுக்கு வந்து காய்ச்சல் வந்துகிட்டே இருக்குது. கண் வந்து உள்ளே கையூட்டு வெளியே எடுத்ததுனால அதுக்கு ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு காய்ச்சல் வந்துக்கிட்டே இருக்குது.
ஒரு 3 நாள் 2 நாள் தொடர்ந்து விட்டு வருது காய்ச்சல். அதுக்கு ஒரு செலவு பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு மாட்டுக்கு மடிநோய் வந்து அந்த கிர்ரோட அம்மாவுக்கு வந்து மடிநோய் வந்துருச்சு. மடிநோய் மட்டும் ரொம்ப பெரிய ஆபத்தான இது. ஒரு நாள் நம்ம மடிநோய் வந்து கவனிக்காத விட்டோம்னாலும் அந்த கிருமி வந்து ரொம்ப வேகத்தில் பரவி ஒரு 3 நாள் அப்படியெல்லாம் விட்டுட்டோம்னா அது ரத்தத்தில் கலந்து மாடு இறக்குறதுக்கு கூட சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதனால அதையும் நம்ம கரெக்டாக ட்ரீட் பண்ணணும். ஒவ்வொரு மாடுகளுக்குமே இந்த டைமில் பார்த்திங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகிறது, வெயில் காரணமாக காய்ச்சல், உடம்பு சரியில்லை, அது இதுன்னு நிறைய வந்துகிட்டே இருக்குது. அதுவே மைண்டுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் நம்ம இப்போ இதில் காட்ட முடியாது. நம்ம கரெக்டாக கவனமாக பண்ணினா மட்டும்தான் இதில் வந்து நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். ஸ்கோர் பண்ணணுங்கிறத விட அதுகளெல்லாம் பத்திரமா சேஃபாக ஒரு சேஃப் ஜோனுக்கு வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா தான் அடுத்த கட்டம் என்னங்கிறத பற்றி நம்ம யோசிக்கவே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஏதோ இப்போ கொஞ்சம் தேறி வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா கன்றுக்குட்டி வந்து கயல்கிட்ட இருந்தது. கயல்கிட்ட படுத்தா எந்திரிக்க முடியாது கன்றுக்குட்டினால். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கயல்கிட்ட இருந்து அப்படியே மெதுவாக ஸ்லோவாக வந்து வந்துருச்சு. ஒரு எட்டாக எடுத்து வச்சு இங்கே பாருங்கள், இங்கே இந்த கன்றுக்குட்டிக்கிட்ட வந்துருச்சு. நிற்குது பாருங்கள் எவ்வளோ நேரம் பேலன்ஸ் பண்ணி. இது ஒரே கொஞ்சின்னு கொஞ்சிட்டு இருக்கிறாங்க சிம்பாவும் அந்த கன்றுக்குட்டியும். அதுக்கு வந்து அங்கே கயல் வந்து ஆக மொத்தத்தில் ரொம்ப பெயினில் இருக்குங்க. அதுக்கு மடியும் கொஞ்சம் கரையணும். பால் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கயலுக்கு வந்து எக்ஸாக்டாக இன்னும் ஃபீடு நாங்கள் கொடுக்க ஆரம்பிக்கல. அதாவது இப்போ அதுக்கு மடி வீக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் வந்து ஒரு வேளை தான் பச்சை, அதுவும் வந்து கொஞ்சமாக தான் வைப்போம். அதுக்கு ஃபீவர் இருந்ததுனால வந்து இந்த தவிடெல்லாம் அளவாக தான் குடிக்குது, பச்சை தண்ணி தான் குடிக்குது. அதனால வந்து அந்த இது எதுவுமே நம்ம பால் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஃபேக்டர்ஸ் எதுவுமே அதுக்கு ஆட் பண்ணல. இப்போதைக்கு வந்து அதுக்கு சுகர் வராமல் இருக்கிறதுக்கு, கால்சியம் சத்து வந்து கம்மியாகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். பால் வந்து அதுக்கப்புறம் 2ஆம் பட்சம். பால் வந்து 2-2.5 லிட்டர் வந்ததுனாலும் கறந்து கன்றுக்குட்டிக்கு வச்சுருவோம். எவ்வளோ கன்றுக்குட்டி குடிக்குதோ அது போக மீதி தான் சொசைட்டிக்கு கொண்டு போவாங்க. இந்த மாதிரி தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போதைக்கு கயலோட பால் அளவு வந்து எக்ஸாக்டாக எங்களால் சொல்ல முடியல. சீம்பு பால் வந்து எவ்வளோ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3-3.5 லிட்டர் வந்தது. அது ஆக்சுவலாக சீம்பாலே இல்லை. முதல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே பால் கொஞ்சம் கீழே போயிட்டே இருந்ததுனால அந்த சத்தெல்லாம் வந்து அதில் போயிருச்சு. அது சீம்பால் மாதிரியே இல்லை, வெள்ளை கலரில் தான் இருந்தது. இதுதான் நிதர்சனமான உண்மை. மாட்டுப்பண்ணையில் மாடுகள்லாம் பார்த்தா இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்லி ஏதோ எனக்கு கொஞ்ச நாளாகவே இந்த லாஸ்ட்டு 2 வீக்ஸாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாடுமே நம்ம மாட்டுப்பண்ணையில் இருக்கிற ஒவ்வொரு மாடும் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒன்றா மடிநோய் இல்லாட்டி காய்ச்சல், மரு, அது இதுன்னு ரொம்ப பாதிக்கப்படுது. அதனால வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி போடவெல்லாம் சொன்னாங்க. கண்டிப்பாக நான் வந்து சுற்றி போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.